கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் விரைவாகவும் முடிக்கணும். அப்படி தான் அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிறது. நான் இப்போது இங்கே பேசுகிற காரியங்கள் நான் பின்னால் உட்கார்ந்துருக்களை பார்த்து கேட்குறேன், இந்த சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா? பிரதர் அன்பழகன் கானூர், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அதனால தான் பேரையே சொல்லி கேட்குறேன். இந்த பக்கம் சகோதரிகளும் பின்னால் உட்காந்துருக்காங்க. கடைசியில் பக்கத்தில் ஜென்ரேட்டர் ஓட்டுற சத்தம் கேட்குதா, இந்த சத்தம் கேட்குதா? பேசுறது உங்களுக்கு புரியுதா? அதையும் பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்கிறாங்கன்னே தெரில. கேட்குதா? உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். நான் கேட்குறது இதுக்கு பின்னாடி வேதனாயத்துக்கு பின்னாடி உட்காந்துருக்க வரிசையெல்லாம் கேட்குதான். பேரை சொன்னதான் கேட்குறோம். ஆல்பர்ட் ஆறுமுகம் சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொன்னதுன்னா எனக்கு தெரியும் கேட்குதுன்னு. சரி, உட்காருங்க. சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தொடர்ந்து ஒரு வார்த்தையை, வசனத்தை நம்ம நினைவுபடுத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தையை வாசிச்சுட்டு இன்றைக்கு உள்ள வசனத்தை நாம் பார்க்கலாம். உபாகமும் 18ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 28. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களோடு அவருடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்டால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்ல வருகிற வார்த்தையை கவனித்து கேளுங்கள். ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம். நான் வசனத்தை அப்புறமா சொல்கிறேன், கவனிங்க. அதற்கு நான் ஒரு முன்னோட்டமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு வசனத்தை படிக்கலாம். பொதுவாக கவனிங்க, பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளிலிருந்து வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய மனசுலேயும் ஒரு வன்மம் இருக்கிறது, ஒரு வஞ்சம் இருக்கிறது. அதாவது யாராவது தனக்கு ஏதாயிலும் ஒரு இடைஞ்சலையோ, ஒரு தீங்கையோ, ஒரு கஷ்டத்தையோ, ஒரு நஷ்டத்தையோ, உங்கள் மனசை புண்படுத்தியோ ஏதாயிலும் ஒன்று யாராவது செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அதன் நிமித்தம், அதன் மூலமாக உங்கள் மனசு பாதிக்கப்படும் பொழுது, உங்கள் மனசில் ஒரு காயம் ஏற்படும் போது, உங்கள் மனசில் ஒரு சஞ்சலம் வரும்போது, உங்கள் மனசில் ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, வருத்தம் ஏற்படும் பொழுது, எல்லாருக்கும் எல்லாருடைய மனசுலையும் என்னது ஏற்படுகிறதான ஒரு எண்ணம், எல்லார் மனசுலையும் ஏற்படுகிற கவனிங்க, எல்லார் மனசுலையும் வருகிற ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், தனக்கு, அதாவது எனக்கு இடைஞ்சல் பண்ணின, தொந்தரவு கொடுத்த, கஷ்டத்தை கொடுத்த, தொல்லையை கொடுத்த அவர்களை பழி வாங்கணும் என்கிற எண்ணம் சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேருடைய மனசில் இந்த சிந்தை குடிக்கொண்டு இருக்கிறது. இது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படிலாம் நான் உங்களோட கேள்வி கேட்டு உங்களை நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். கவனிங்க,
நம்மை அறியாமலேயே இது போன்ற ஒரு ஏக்கம், ஒரு விதமான ஒரு வருத்தம் எல்லாருடைய மனசிலையும் இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நான் ஒரு நேற்றுக்கே முண்டை நாளே தெரியல, நான் இப்படி வாகனத்தில் சென்று ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னும் தெரியல, இப்படி தான் ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு தேவையான வார்த்தைகள் எனக்கு தருவார். அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை தான் சரி, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியாக இருக்க வேண்டும் நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். என்னவென்று சொன்னால் இந்த பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். பழி வாங்கிறது அப்புறம், பழி வாங்கணும்னு என்கிற எண்ணமே சில பேருக்கு இருக்கும். இது சரியா தவறா? எது? இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாரோ ஒருவர், அது நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அதில் நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், இல்லை எதிரி வீடு பக்கத்து வீடாக இருக்கலாம், அது யாராவது இருந்துட்டு போட்டுங்க. உங்களுக்கு யாராவது ஒருவர் இடைஞ்சல் பண்ணுறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க, தொந்தரவுப்படுத்துகிறாங்க, நீங்கள் வாழ விடாமல், உங்களை வளர விடாமல், அதாவது உங்களை வளர்ச்சியை தடை செய்யும்படியாக இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உங்களை துன்புறுத்தும் பொழுது, துன்பப்படுத்தும் பொழுது, அல்லது வசைப்பாடும் பொழுது, அல்லது வார்த்தையினாலே உங்கள் மனசை கஷ்டப்படும் பொழுது என்னது? நிறைய பேருடைய மனசில் தோன்றுகிற எண்ணம் என்ன தெரியுமா? பழி வாங்கிறது அப்புறம் அது அப்புறம் வச்சுப்போம். மனசில் என்ன வரும்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா? இதுக்கெல்லாம் கடவுள் ஒரு முடிவு கட்ட மாட்டாரா? இவர்களெல்லாம் ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரா? இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை கிடைக்காதா? இவங்களுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு எடுக்காதா என்கிற எண்ணம் மனசில் இருக்குதா இல்லையா? கை தூக்க வேண்டாம். கையை தூக்க சொன்னால் எல்லாருமே தூக்குற மாதிரி ஆகிடும், நிலைமை சங்கடமாக போயிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ உங்கள் மனசுக்குள்ளே? ஆமாம், இந்த மாதிரி எண்ணம் வருது உண்டு தான், மனசில் இந்த மாதிரி சிந்தித்தது உண்டு தானே. இப்போ அடுத்தது நான் கேட்குற கேள்வி, இப்படி நம்ம நினைக்கிறோமே, இந்த எண்ணம் நமக்குள்ளே வருது, இது சரியா தவறா? அடுத்தது, இது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க பார்ப்போம். இதுக்கு பதிலாவது சொல்கிறீங்களா பார்ப்போம். இது சரியா தவறா? இப்படி நம்ம மனசில் நினைக்குது இல்லையா? மனம் நினைக்குது, நம்ம மனசு நினைக்குது. அப்படி நினைக்கிறத எண்ணம் சரியா தவறா என்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ரொம்ப யோசித்து தான் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கண்ணை மூடிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப இப்போவே தியானத்துக்கு போயிட்டாங்க. இந்த கரண்ட் இல்லாத நேரத்துலையும் கூட ஆழ்ந்த தியானத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நான் கேள்வி கேட்கும்போதே நீங்கள் உஷாராயிடுவீங்க. எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அப்படி தானே? சரி, பரவாயில்ல, நீங்கள் சொன்ன பதில் சரி. கவனிங்க, அந்த பின்னாடி யாரோ தலையை நட்டுட்டு இருக்காங்க, யாராவது கவனிங்க. இப்போ தான் சொன்னேன், அதுக்கு தான் தொடக்க வசனத்தையே நான் சொன்னேன். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கவனித்து நீங்கள் செவி கொடுத்தா என்ன உண்டாகும்? நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் நன்றா. அப்போ தாங்க அதுக்கு தாங்க வந்திருக்குறோம். அப்போ சொல்கிற வார்த்தையை கேட்காம காதை பொத்திக்கிறதும் தலையை நட்டுக்கிறதும் அப்புறம் தூங்குறதுன்னா என்ன பிரயோஜனம் இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அது வருதுன்னு சொல்கிறீங்களா? வரக்கூடாது. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். என்ன சொன்னேன்? அது சரியில்லை என்று நம்ம சொல்லும்போதே தெரியுது. ஆனால் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறோம்? இப்போ அதை மேற்கொள்ள முடியல இல்லையா? அப்போ இந்த எண்ணத்தை நாம் அப்படி நினைக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை என்னது நினைக்கிறோம். ஆனால் அவன்ட்டு சொல்கிறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் குடும்பத்தை நிறைய பேர் நாசம் பண்ணிட்டாங்க, உங்களை வருத்தப்படுத்தியிருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க அது மனசில் என்ன வராமல் இருக்கும்? என்னங்க இது எல்லாருக்கும் வர்றது. இப்படி தான் நம்ம பேசுவோம், யதார்த்தமாக பேசுவோம். அம்மா அப்புறம் வரதானே செய்யும். அதை தாங்க திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அநியாயம் நடந்துடுச்சு, உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, உங்கள் மனசை புண்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, துன்பப்படுத்திட்டாங்க. அதனால் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ மனசில் இருந்த எண்ணம் வராமல் வேறு என்ன எண்ணம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே வரும். எனவே இதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. தவறு என்று தெரிந்தாலும் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை தடுக்க முடியல என்பது தானே உண்மை. அப்போ இதை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அப்படிங்க,
உங்களுக்கு துன்பமோ துயரமோ துக்கமோ நஷ்டமோ கஷ்டமோ வேதனையோ வருத்தமோ வியாகுலமோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதோ உண்மை. அது மாத்திரமல்ல, அநியாயமாக, நியாயமாக அல்ல, அநியாயமாக நீங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கீங்க. ஒரு நியாயம் இருந்தாலும் பரவாயில்ல, அநியாயமாக உங்களை மற்றவங்க கஷ்டப்படுத்தும் போது தானே மனசு தாங்க மாட்டேது. அப்போ இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநியாயத்தை நான் காண்கிறேன், நான் அறிகிறேன், எனக்கு தெரிய வருகிறது, அது அநியாயம்தான். உனக்கு உன்னை யாரும் அப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி செய்திருக்கக்கூடாது, உனக்கு செய்திருக்க காரியம் இது தவறு தான். அது மாத்திரமல்ல, இது தண்டனைக்கு உரியது, தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லிட்டு ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இப்படி இருக்கிறதற்காக நீ என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கணும்னே நினைக்கக்கூடாது. நீங்கள் வழி வாங்கலைங்க, பழி வாங்கணும்னு தாங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் பழி வாங்கிட்டீங்க? நிறைய பேர் மனசுக்குள்ளே நினைக்கிறத தான் நான் பேசிட்டு வரேன். செய்கிறது அப்புறம், செய்கிறதும் செய்கிறாங்க. முதல்ல நினைக்கிறாங்க, அப்புறம் செய்கிறாங்க. சில பேர் நினைப்போடே இருப்பாங்க. சில பேர் நினைப்போடு என்ன, அவங்களுக்கு ஒன்றும் நடக்காதா, நல்லா தானே இருக்கிறான், நல்லா நடக்கிறானே, நல்லா போயிட்டுருக்கானே, இவன் கை கால் நல்லா தானே இருக்குது. அதாவது மனசுக்குள்ளரே சில பேர் என்ன செய்வாங்க, உண்டு தானே. இது சிலர் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது என்ன செய்கிறதுனாக்கா செயலில் செஞ்சுருவாங்க. பழிக்கு பழி வாங்கிற ஆட்களுங்க. 2 விதமான ஆட்கள் இருக்குது. நான் 2 பேருக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறதையே தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயோ, நினைக்கவே கூடாதா? நீங்கள் நினைக்கிறதை கூட ஆண்டவர் விரும்பவில்லை. அப்படி யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினாலும், உங்களை சிறுமைப்படுத்தினாலும், உங்களை நஷ்டப்படுத்தினாலும், என்னது, நீங்கள் அப்படி நினைக்கிறதை கூட ஆண்டவர் விரும்பலை. இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. என்னது, ஒரு சிலருக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொன்னால், அதாவது மற்றவங்க மூலமாக கஷ்டப்படும் பொழுது, மற்றவங்க நம்மை கஷ்டப்படுத்தும் பொழுது, ஒரு சிலரை பற்றி நான் பேசுகிறேன். மனசில் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா, ஒரு அழிவு வராதா, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதா, கடவுள் இவங்களை தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு உள்ளத்தில் வேண்டிக்கிறாங்க. நினைக்கிறது வேறு, வேண்டிக்கிறது வேறு. அப்படின்னா கடவுளோட சமூகத்துக்கு வரும்போதும், ஆலயத்துக்கு வரும்போதும், ஜெபத்துக்கு வரும்போதும், ஆராதனைக்கு வரும்போதும் அப்படி வேண்டிக்கிற விசுவாசிகளாக இருக்க தான் செய்கிறாங்க, இல்லை என்று சொல்ல முடியாது. என்னது, ஆண்டவர்கிட்ட முறையிடுறது. என்னென்னு, ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேளுங்க என்று சொல்லி அவங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி நினைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. இப்படி சில பேர் வேண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்கன்னா, என்ன, இப்படி வேண்டிக்கிட்டு ஏதாயிலும் நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. முதல்ல வேண்டிக்கிட்டாங்களா, வேண்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் நடந்து போகும்போதும் வரும்போதும் நல்லா தானே போயிட்டுருக்கிறான். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு என்ன, சீக்கிரமாக இதற்கு ஒரு முடிவு கிடைக்கணும், ஒரு விளைவு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் நஷ்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னது, அவங்களுக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அது யார் தெரியுமா? யார் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு பதில்? யார்? இல்லையா? யாருமே இல்லையா? கவனிங்க, என்னதான் நடந்தாலும், கவனிங்க, என்னதான் அடித்தாலும் சரி, என்னதான் திட்டினாலும் சரி, கவனிங்க, என்னதான் பண்ணினாலும் சரி, மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. அவங்க யாரும் தெரியுமா? தெரில, சொல்ல மாட்டேறீங்க. தெரியுதே, சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பெற்றோர், அதாவது ஒரு சில தாய் தகப்பன்மார்கள் இருக்கீங்க, இங்கேயே இருக்கீங்க. ஒரு சிலர்னு சொல்லிட்டேன், ஏன்னா சொல்லக்கூடாது இதெல்லாம். நீங்கள் அப்படின்னு எனக்கு தெரில, நீங்கள் எல்லாருமே நல்லவர்கள், நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள். எனவே நீங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னாலும் உங்களுக்கு இருக்காது. நான் ஊரில், உலகத்தில் நம்ம தான் எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம்ல, தெருவில் எங்கே எங்கேயும், தெரியுதா? சில பெற்றவங்களே பிள்ளைய மண்ணவாரி விடுறது, கையை காட்டி பேசுறது, நீ எழுப்பியாடா, நீ இப்படி போவேடா, அப்படியா அப்படியா. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டான். விஷயம் அதுதான். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. யார் சொல்கிறேன்? முதல்ல பிள்ளையை தான் நான் தப்பாக சொல்கிறேன். பண்ணுன கொடுமை தாங்காமல் அது என்ன செய்யுது, வாசாக்கு விடுதா இல்லைங்களா? வாசாக்கு விடுறாங்களா இல்லையா? நீங்கள் உங்களை சொல்லலை, நீங்கள் பயப்படுறீங்க.
அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ என்ன நினைக்கிறாங்க, அது கோபத்தில் சொன்னாலும் நான் சொல்கிறேன், ஒருவேளை கோபத்தில் வருத்தத்தில் சொல்கிறாங்க நம்ம நினைக்கலாம், அது தவறுன்னு நான் சொல்கிறேன். அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆமாங்க கோபத்தில் இந்த வார்த்தை வந்து நோ. ஒரு சில பெற்றோர்கள் நான் பார்த்துறேன், என்னதான் மிதிச்சாலும் சரி அவன் நல்லா வந்துட்டு போட்டு போங்க, இப்படிப்பட்ட ஆளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சரி, நான் எங்கே வருகிறேன் என்று சொன்னால், இது பெற்றோர்கள் மட்டுமல்ல, பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வரல, பொதுவாகவே ஒரு சிலருக்கு இதை போல சில எண்ணங்கள் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. என்னது? பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, என்ன பழி வாங்கக்கூடாதுன்னு எண்ணம் இருக்குது. ஒரு சிலர் கடவுள்கிட்ட, கடைசியாக நான் சொல்கிறேன், ஒரு சிலர் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்டவர் பார்த்து அவர் விட்ட வழி தான் என்னது, அவர் எப்படி பண்ணாலும் விடட்டும், அவராக பார்த்து கேட்கட்டும். இருக்கிறாங்களா இல்லையா? இது போல் இருக்கிறாங்க பலர், பல விதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்போ பாருங்கள், ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். பழி வாங்குவேன், இந்த வார்த்தையை பாருங்க, பழி வாங்குவேன். அதுதான் அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். பழி வாங்குவேன், பழி வாங்குவேன். எத்தனை தடவை இருக்காங்க? 3 இடத்துல இருக்கா பாருங்க. மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். பாருங்க, யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வாராம்? பழி வாங்குவேன்னு தான் சொல்கிறாரு. அதாவது கவனிங்க, உங்களை பழி வாங்காதீங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னங்க அது, எங்களெல்லாம் வாங்காதீங்கன்றாரு, அவர் வாங்குறாரு. ஐயா, உனக்காகத்தான், உங்களுக்காகத்தான் சொல்கிறாரு. இது அவருடைய வேலையா. நீங்கள் போய் யாரையும் பழி வாங்காதீங்க. பழி வாங்குற வேலை யாருடைய வேலை? ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம் வாங்க. ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குதல் யாருக்கு உரியது? எனக்குரியது. எனக்கு உரியது. நானே பதில் செய்வேன், நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்றாருங்க. என்று எழுதியிருக்கிறபடியால், என்று எழுதியிருக்கிறபடினாலே, இப்ப எழுதியிருக்குது, எழுதினதை படிச்சிட்டோம். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு. நீங்கள் பழி வாங்காமல், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைக்கு இடம் தரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? நீங்கள் யாரையும் பழி வாங்கக்கூடாது. அந்த பழி வாங்குகிற வேலை யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலைங்க. இப்போ புரியுதா? நீங்கள் யாரையும், உங்களுக்கு துன்பம் செய்தவர்களை, தீங்கு செய்தவர்களை பழி வாங்கவே வாங்காதீங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கெல்லாம் அந்த எண்ணம் கிடையாதுங்க, அப்படிலாம் நான் நினைக்கவே கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அப்படி இருந்தால் கூட ஆண்டவர் பழி வாங்குவார். புரியுதா? அப்படிங்களா? அதுக்கு நான் சில காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீங்கள் முறையிட்டாலும் முறையிடாமல் போனாலும், நீங்கள் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாமல் போனாலும், கவனிங்க, உங்களுக்கு யாராயிலும் ஒரு தீங்கு செய்திருந்தாலோ, உங்களை துன்பப்படுத்தியிருந்தாலோ, உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தாலோ, உங்களை காயப்படுத்தினாலோ, உங்களை கஷ்டப்படுத்தினாலோ, உங்கள் மனசை வருத்தப்படுத்தினாலோ, வேதனைப்படுத்தினாலும், சஞ்சலப்படுத்தினாலோ, உங்களை கண்ணீரை விட வைத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பழி வாங்கிடுவார். ஐயோ, ஆமாம். நீங்கள் நினைக்கலாம், நம்ம வீட்டை விட்டுவிடுங்க, மற்றவங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாகும். கவனிங்க, நீங்கள் நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும், நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தை எப்படி நான் சொல்கிறேன், பழி வாங்குதல் யாருக்குரியது அப்படின்னு சொல்லி அது அவருடைய வேலை அது. சரிங்க, அப்போ நம்ம சொன்னால் தான் பழி வாங்குவார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்லலைனாலும் பழி வாங்குவார். நீங்கள் அதுக்காக போய் ஜெபம் பண்ணணுமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சரிதா? உங்களுக்கு யாராவது ஒரு துன்பப்படுத்தி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய், எனக்கு இது மாதிரிலாம் துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற ஆண்டவரேன்னு நீங்கள் போய் சொல்லணுமா? அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் பழி வாங்கிடுவார். சொன்னால் கேட்பாரா? சொன்னாலும் கேட்பார், சொல்லாட்டியும் கேட்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி உயிர் போகிற நேரத்தில் கூட என்ன சொல்லி வேண்டிக்கிட்டாரு? பிதாவே,
இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. பாருங்க, அப்போ கூட பழி வாங்க இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம். அது கரெக்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? நடந்தது என்ன? ஆண்டவர் வந்து அவங்கள மன்னிச்சிட்டாரு, மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. அவங்க மன்னிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க சபிக்கப்பட்டாங்க. அதனால தான் யூதர்கள்லாம் சிதறண்டு போனார்கள். அதுதான் உண்மை. அவங்க சொல்கிறாங்க, இந்த பழி, இந்த சாபம் எங்கள் மீது, இந்த ரத்தம் எங்கள் மீதும், இந்த ரத்த பழி எங்கள் பிள்ளைகள் மீது அவங்களே சொல்கிறாங்கய்யா. அதுதான் நடந்தது. அப்போ ஆண்டவர் ஜெபிச்சு கூட நடக்கலைன்றதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ என்னங்க அது? ஐயோ ஆண்டவர், அது வந்து அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய இரக்க குணத்தையும் அவருடைய மன்னிக்கிற தன்மையை காட்டுகிறதை தவிர நடந்ததை நீங்கள் பார்க்கணும். பிதா மன்னிக்கலை. இது வந்து இயேசுனுடைய குணம். அதே போல தான் நாம் இருக்கணும். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். இயேசுவை போல தான் இருக்கணும். நம்ம நீங்கள் இருக்க வேண்டிய விவகாரம் இருந்தாலும் சரி, என்ன தண்டனை தான். ஞாபகம் வச்சுங்க. இது ஆண்டவராக பார்த்து மாற்றினால ஒழிய அவர் கையில் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுனால மாறாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எது நீங்கள் சொல்கிறதுனால எது மாறாது. ஐயோ அவனை விட்டுடுங்க, அவனை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட, நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் கூட நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டாரு, கேட்க மாட்டார். யார்? திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக, உங்களை கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொல்லி இப்போ பார்த்தோம். அவர் பழி வாங்குகிறவராக இருக்கிறார். பழி வாங்குகிறவராக இருக்கிறார். நான் அதற்கு சில சம்பவங்களை நான் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். சீக்கிரம் வாங்க, இது நம்ம அடிக்கடி பார்க்குற வேத பகுதி தான். 1 சாமுவேல் 26:8. தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். என்னது? இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நம்ம எத்தனை முறை நாம் பார்த்துட்டோம், கேட்டுட்டோம். தாவீதுக்கு விரோதமாக எதிராக சவுல் எழும்பி அவனை அழிக்கும்படியாக, அவனை கொலை செய்யும்படியாக காரணமே இல்லைங்க. அவனை கொலை பண்ண அவசியமே இல்லை. இதெல்லாம் நமக்கு பல முறை கேட்டுட்டோம், படிச்சுட்டோம், பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை திரும்ப உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது தாவீது உயிருக்கு பயந்து சவுலுக்கு விலகி அவன் பதுங்கி மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது சவுளுடைய கண்களுக்கு முன்பாகவே என்னாச்சு? தாவீது கண்களுக்கு முன்பாக சவுலை கொலை செய்வதற்கு வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்னது இது நல்ல சந்தர்ப்பங்க, இப்போ அவன் என்ன செஞ்சிடலாம், கொண்டோம். அதுக்கு தாவீது சொன்ன வார்த்தை என்ன? அதை தான் இப்போ நீங்கள் படிச்சிங்க. தாவீது சொன்ன வார்த்தை என்ன? தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. 10 பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து, கர்த்தரே அவனை வந்து அடிச்சாலோ, அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து, அதுக்கு அவருக்கு காலம் நேரம் வந்து வயசாகி அவர் மரித்து, அல்லது அந்த மாதிரி அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, ஏதாவது யுத்தத்துல போய் சாகணும், அந்த மாதிரி ஏதாச்சும் அவனுக்கு சாவு மரணம் வரணும். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின கையால நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த வார்த்தையை பாருங்க, அது மாரிலாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அவன் துரோகம் பண்ணுறாரு, என்னை வேதனைப்படுத்துகிறாரு, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, இதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். இப்போ என் கையில் கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், கவனிங்க. அதற்காக நான் இதை செய்ய மாட்டேன் என்று தாவீது சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அதில் 3 காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? கர்த்தர் வேணா அடிக்கட்டும், 1. அப்புறம் அவருடைய காலம் வந்து அவருக்கு வயசாகி ஒருவேளை வேணா இறந்து போகட்டும், 2, 3. அவர் யுத்தத்திற்கு ஒருவேளை சண்டைக்கு போகும்போது யுத்தத்தில் யாராவது சண்டை ஏற்பட்டு செத்தா சாப்பிட்டோம், அந்த மாதிரி செத்தா சாகலாமே தவிர என் கையால் அவரை கொலை செய்யறதுக்கு நான் சம்மதிக்கலை. அந்த வார்த்தையை பாருங்க. அப்படி சொல்கிற தாவீதுக்கு
நடந்தது என்ன? அந்த மாதிரி செய்து விட்டுட்டார். இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் இப்போ நேரம் இல்லை. 1 சாமுவேல் 31 அதிகாரம், 1 சாமுவேல் 31 அதிகாரம் 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 31 பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குதுங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கி-சூகாவையும் வெட்டி போட்டார்கள். யாரு? சவுலுடைய பிள்ளைகள் மரித்தார்கள். அதோட முடிஞ்சிச்சா? அதோட முடிஞ்சுதா? அப்புறம் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. தன் ஆயுததாரிகள் ஒரு நாளுக்கு பார்ப்போம். அந்த விருத்த சேதனை இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். சரிங்க, நான் வேகமா போறேன். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். கவனிங்க, பட்டயத்தை நட்டு அது மேல விழுந்து தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டான். என்ன போட்டிருக்கு? 5வது வசனத்தை பாருங்க. சவுல் செத்து போனதை இவன் ஆயுதத்தாரி கண்ட போது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். அப்புறம் அப்படியே அன்றைய தினம் சவுலும் குமாரரும், அதுதான் முக்கியம், சவுலும் அவன் 3 குமாரரும், 3 பையன், 3 மகன், 3 குமாரரும், அவன் ஆயுததாரியும், அவனுக்கு உடந்தையா இருந்த உதவியா இருந்த ஆயுததாரியும், அவனுடைய எல்லா மனுஷரும், அவனுக்கு வேண்டிய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். ஒருமிக்க என்னன்னா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரே இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஐயோ, சொல்கிறோம்ல, ஒரு குடும்பமே நாசமாக போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சுங்க. சவுல் செத்து போனால், 3 பிள்ளைங்க செத்து போச்சு, எல்லாம் செத்து போனோம். இதுக்கு யாருங்க காரணம்? யாருங்க காரணம்? நல்லா யோசித்து பாருங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன்றது கவனிங்க. இந்த தொடக்கத்தில் ஒரு வசனம் சொன்னேன். என்னது? ஆரம்பத்தில் உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம். என்னது? நீயும் உன் பிள்ளைகளும் நீங்கள் என்றென்றைக்கு நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? சொல்லப்படுகிற வார்த்தைக்கு காது கொடுத்து கேட்கணுங்க. நான் நல்லதுக்கு தாங்க பேசிட்டு வரேன். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறது தான் பேசிட்டு வரேன். சவுல் இதுக்கு செவி சாய்க்கலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்க்கலை. என்ன நடந்தது? ஆனால் தாவீது பொறுமையாக இருந்தான், பழி வாங்கலை. அந்த வார்த்தை நிறைவேறதா இல்லையா பாருங்கள். நான் போய் என் கையால் என்ன செய்ய மாட்டேன், அவனை வெட்டி போட மாட்டேன், அவனை நான் கொலை செய்ய மாட்டேன். இந்த சவுலை ஐயோ ஆண்டவராக பார்த்துக்கணும். இப்போ என்ன நடந்தது? சவுலோடையா போச்சு. சவுல் மூலமாக என்னாச்சு? 3 மகன், எல்லாம் எப்போ? ஒரே ஒரே நேரத்தில். இது ஒரு துயரமான சம்பவம் இல்லையா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் இப்படித்தான் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நான் என்ன சொல்ல வருகிறேன்? இதற்காக தாவீது ஏதாவது வேண்டிக் கொண்டாரா? சொல்லுங்கள். என்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறார், பாடுபடுத்துகிறார், ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா கேட்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரா? அவன் உயிர் வாழணும் என்று சொல்லி தான் இருந்தான். உயிர் வாழணும் தான் சொன்னாங்க. நடந்தது என்ன? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்கள், யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு பையன் இருக்கிறான், குமாரன் இருக்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? சரி, இப்போ இறந்து போனதெல்லாம் ஏற்கனவே ஒரு சாவு செய்ய சொன்னேன். சவுல், அவனோட 3 குமாரன், யோனத்தானை சேர்த்து 3 பேர் என்ன செய்தாங்க? ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவனுக்கு ஏதாச்சும் பிள்ளைங்கள்லாம் இருக்குங்களா? அதான் அந்த பிள்ளையை பற்றி தான் எழுதியிருக்குது. அந்த யோனத்தானுக்கு என்னது? யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு பையன். என்னங்க இது? ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுதா? சாபம். அதுக்கு சொல்ல வரேன். குற்றமில்லாத தாவீதை அழிக்க வகை தேடினான். தாவீது வாயை திறக்கவே இல்லை. வாயால் வசப்பாடலை, பழி சொல்லலை, பாவம் செய்யலை, தூஷிக்கலை, பழி வாங்கலை. யோசித்து பாருங்கள். கர்த்தர் பழி வாங்கிட்டாரு. இந்த சம்பவத்தை நான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இப்போ தெரியுதா? ஆண்டவர் பிடிச்சாருன்னா ஒரு பிடிச்சிருவார். இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பாதிக்கப்பட்டு நொந்து நூலாக்கி போன இந்த தாவீது தான் விசாரிக்கிறான்.
இங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் வேணால் பாருங்கள். அவன் கேட்குறான், இந்த சவுல் வீட்டாரில் யாருக்காயிலும் நான் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன், யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நேசிப்பீங்களே யோனத்தான்னு சொல்லி, அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் 2 காலுமே நடக்க முடியாத முடவனாக இருக்கிறான். ஓ அப்படியா? கூப்பிட்டு அவனை தாவீது என்ன செய்கிறாரு, விசாரித்து அவனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறார். நீங்கள் என்ன வாசித்து பாருங்கள். இப்போ இங்கே வாசிக்க நேரம் இல்லை, வேதத்தை அதுக்கு தான் படிக்கணுன்றது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு இந்த சவுல் இறந்ததை குறித்தோ, இந்த யோனத்தான் இறந்ததை குறித்தோ, இந்த சவுல் இறந்ததையோ யோனத்தான் இறந்ததை குறித்தோ தாவீது என்ன நினைத்தார் தெரியுமா உங்களுக்கு? தாவீது என்ன நினைத்தார்? இங்கே பாருங்க, 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26வது வசனம். யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. என்னங்கது? அதாவது இறந்து போனதை நினச்சி வருத்தப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு சாதாரண உலகத்தார் மேலே போயிட்டானா போகட்டும், நல்லா போகணும், நல்லா எனக்கு என்னெல்லாம் பண்ணினான்னு தெரியுமா, என்னெல்லாம் செய்தான்னு தெரியுமா, அதுக்கு தான் கடவுளாக பார்த்து இப்படி கொடுத்துட்டோம், அப்படி தானே சிலர் சொல்லுவீங்க. தாவீது அப்படி சொல்லலையே. அவங்கள நினச்சி ரொம்ப குமுறான், அழுகுறான். இது உண்மைங்க. வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. 24:17. சீக்கிரம் வாசிங்க. உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. நம்முடைய விரோதிக்கோ நம்ம எதிரிக்கு ஒரு கஷ்டம் வந்தால் சில பேர் சந்தோஷப்படுற ஆள்லாம் இருக்கிறாங்க, சந்தோஷமாக பேசிப்பாங்க. அது ஆகட்டும், அது ஆக வேண்டியதாங்க, கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காருங்க. அவன் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா என்று சொல்லி சொல்கிறவங்க உண்டு, நினைக்கிறவங்க உண்டு. இந்த எண்ணம் வரல என்று சொல்லவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற, கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, நீ அப்படி சொல்லாத. உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாத. அப்படி எழுறும் போது என்ன செய்யக்கூடாது? ஐயோ, அப்புறம் என்ன செய்யணுமா? கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கிடுவார். ஓ, இவ்வளோ காரியம் இருக்குதா? அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்டும் காணாமல் இருப்பேன். நடந்துச்சா, நல்லா வேணும், இன்னும் வேணும், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறது தான் மனசு வரும். ஆண்டவர் சொல்கிறார் அப்படி சொல்லாதீங்கன்றாரு. சரி, ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்றாரு? நான் அவ்வளோ பெரிய நல்லவனாவன், அவ்வளோ பெரிய பெரிய பரிசுத்தவான நீதிமானாவன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி சொல்லாமல் நினைக்காமல் இருந்தீன்னா அவன் இன்னும் லோல் போடுவான், லொங்கழிவான், இன்னும் அவஸ்தைப்படணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தவிர வேறு ஒன்றுத்துக்கு ஒன்று சொல்ல வேணும்னு சொல்லலை. புரியுதா உனக்கு? எதுக்கு சொல்லக்கூடாதுன்றாரு? நீ சொன்னீன்னா அவன் நல்லாயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிங்கன்னா அவன் பிரச்சனை நீங்கிடுமா. கர்த்தர் என்ன செய்வார்? அவனிடத்துலேருந்து என்ன நீக்கிடுவாரான்? அதை நீக்கிடுவாரான். ஓ, அப்போ இவ்வளோ காரியம் இதில் இருக்குதா? அப்போ நம்ம என்னங்க செய்யணும்? ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு? இந்த பாரு, இந்த டியூட்டி, இந்த வேலையெல்லாம் முழுக்க முழுக்க என்னுடையது, என் டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் மட்டும் என்ன செய்யணும்? உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக ஆக வேண்டிய காரியங்களை நீதி செய்யணுமோ, நியாயம் செய்யணுமோ, யுத்தம் செய்யணுமோ நான் பார்த்துக்கிறேன்றார் ஆண்டவர். இதில் தாங்க நிறைய ஜனங்கள் சோர்ந்து ஏமாந்து போகிறாங்க. எதுக்கு? அவர் என்னைக்கு வர்றது, அவர் எப்போ கேட்கறது, அது வரைக்கும் நம்மளாலாம் காத்துட்ருக்க முடியாதுயா. ஒண்டிக்கு ஒண்டி வந்துடுவா, பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு, பதிலுக்கு பதில், அதெல்லாம் இப்பயே நம்ம பார்த்தோன்னுட்டு சில பேர் நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தான் நஷ்டம், கஷ்டம், வருத்தம், வேதனை, வியாகுலம். ராத்திரியில் படுத்த உனக்கு தூக்கம் வராது, நிம்மதி போச்சு, உள்ளத்தில் வைராக்கியம், கசப்பு, இவ்வளவுக்கு நீ ஆளாகிட வேண்டியிருக்கும். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்ன ஏன் சொல்கிறாரு? பழி வாங்குறது ஏன் வேலைன்றாரு. அவரை தூக்கி ஓரமாக கட்டிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு நிற்கும்போது அவர் எரிச்சலாயிடுறாரு. என்னதுன்னா, என்ன மீறி நீ செயல்படுறியா அப்படின் போது உன் காரியமே ஃபெயிலியர் ஆகிடும். கர்த்தர் உடனே அந்த பக்கம் கட்சி மேனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நீ யாரை எதிர்க்கிறியோ அவங்க பக்கம் போயிடுவார். அதனால் நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்காதீங்க, கவனிங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர், நீங்கள் உங்களை விட கர்த்தர் அழகாக பார்ப்பாருங்க.
நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறாரு. நான் கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமான. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இது ஒரு சம்பவம் இல்லையா? இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். திரும்ப பாருங்கள், நீங்கள் முறையீடுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போய் அதுக்காக யார்கிட்டையும் போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ரெண்டு சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு, தாவீது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலாய் நடந்து, காலில் ஒரு செருப்பு கூட போடாம அழுது கொண்டு நடந்து போறான். அதோடைய இருக்கு உதயகுமார், கவனிங்க. அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். என்னங்க இது, ஒரே அழுவுதுங்க தாவீதுக்காக. தாவீதும் அழுதுட்டு போறாருங்க. சரி, அப்படி அழறதுக்கு என்னங்க நடந்தது? அழற மாதிரி என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில்? என்ன பிரச்சனை அவருக்கு? கவனிங்க, என்ன நடந்துச்சுன்ற கவனிக்க மாட்டார் அவர். ஏகேஎஸ் இங்கே கவனிக்கணும். என்னங்க நடந்தது? தாவீதினுடைய சொந்த பெற்றெடுத்த சொந்த மகன், புரியுதுங்களா, தாவீதுக்கு எதிராக ஏற்பட்டு தாவீதை வீட்டை விட்டே துரத்திட்டான். இதெல்லாம் நிறைய காரியம் இருக்குதுங்க. இதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த செய்தி வந்த உடனே இங்கே இருந்தால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும். என்னது, கை கலப்பு ஏற்படும், இல்லைன்னா ரத்த கலரி ஏற்படும், ஏதாவது வம்பு வரும்னு சொல்லி விலகி ஒதுங்கி வீட்டை விட்டு, அரண்மனை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, ராஜ பதவியை விட்டு, ஊரை விட்டுட்டு, பங்களாவை விட்டுட்டு தாவீது என்ன செய்கிறான்? விட்டு போகிறான். போகும்பொழுது அவன் கூட ஒரு கூட்டமே அழுது போகுது. அப்படி போகும்பொழுது தாவீது என்ன செய்கிறான்? என்னங்க செய்தான்? இந்த சீமேயி போல, சும்மா நான் ஒரு கற்பனையாக இங்கே ஒன்று கொண்டு வரேன். இப்போ இந்த சீமேயி தாவீதை தூஷிக்கும் பொழுது என்ன செய்தான்? கல்லை விட்டு எறிஞ்சான், மண்ணை வாரி விட்டான், தூற்றினான், தூஷித்தான் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தாவீது செய்தாரா? இல்லை. அவர் அழுதுகிட்டே போனார். அழ வச்சுட்டான். அழுகை வந்துருச்சு. மனசில் அடக்க முடியாத அழுகையோடு தாவீது போகிறான். என்ன ஆச்சுங்க? இது ஒரு சம்பவம், நல்லா புரிஞ்சுங்க. இப்படி ஒரு பெற்ற தகப்பனையே அழ வச்ச அந்த மகனை தாவீது என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியுமா? தாவீது என்ன சொன்னார்? 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரம் வாங்க. 2 சாமுவேல் 18:5. யோவாவையும் அபிசாவையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கு கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். தாவீது சொல்றாரு, தம்பி எல்லாரும் கூப்பிடுறாரு, கவாப்பா, அப்சலோமை எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் மேலே கையை வச்சிடாதீங்கப்பா, என்ன இருந்தாலும் என் பிள்ளை. அவங்க சண்டை வந்துருச்சு. இப்போ சண்டை வந்துச்சுன்னா என்னாக்கா, இஸ்ரவேலுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சு, யுத்தம் மூழுது. இது தானாக ஏற்பட்டது. இதுக்கு தாவீது காரணம் கிடையாது. இப்போ சண்டை ஏற்படும் போது எங்கே நம்ம பிள்ளையாண்டான் ஏதாவது பாதிச்சு நஷ்டம் ஏற்பட்டுட்டுமோன்று தாவீது சொல்கிறான். இங்கே பாருப்பா, கொஞ்சம் பார்த்து நிதானமாக சண்டை போடுங்கப்பா, என் பிள்ளை மேலே கையை வச்சிடாதுப்பா, அவன் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாதுப்பா, நான் இருக்கா இல்லையா நீங்கள் நான் பாருங்கள், வசனத்தை பாருங்கள், எவ்வளோ உளப்பூர்வமாக சொல்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, பார்த்து நடத்துப்பா. இந்த வார்த்தை எல்லாருக்கும் போகுது. என்னடா அது, பிரச்சனையே அவன் தான், அவனால தான் இந்த அளவுக்கு இப்போ தன்னந்தனியாக நிற்கிறாரு இந்த தாவீது. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாலும் அந்த பாசம் அவர் விட்டு போகவே இல்லை. பிள்ளை பாசம் போகலை. அப்போ கூட அவர் நல்லதை தான் நினைக்கிறாருன்றது தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் அவர் நல்லது நினைச்சாரு, நல்லது நடந்ததா? நல்லது நினைச்சாரு, நல்லது நடக்கலையே. 9வது வருஷம் சீக்கிரம் வாங்க. 9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. போதும்.
என்ன நடந்ததுங்க? இப்போ யாருமே அவன்கிட்ட போய் ஒன்றும் செய்யலை. சொன்ன மாதிரி எல்லாருமே ஐயோ பாவம் தாவீது பையனாச்சுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறாங்க. நடந்தது என்ன? இவன் ஒரு கழுது மேலே உட்காந்துட்டு போகிறான். போகிற வழியில் பாதியில் ஒரு கருவாலி மரம், அது சன்னலை பின்னலுமா இந்த பக்கத்துலலாம் புதர் மெண்டி கிடக்கிறது இருக்கு. அந்த மாதிரி ஒரு புதருக்குள்ளே போகுது. போகும்போதே அவன் கழுத்து என்ன ஆயிடுச்சு, தலையும் கழுத்தோட அந்த சன்னல் பின்னலுமா இருக்கிற புதரில் தலை சிக்கிடுச்சு. சிக்கிக்கிட்டது கழுது நின்று இருந்ததுனாக்கா அவன் பாட்டு உட்காந்த நிலையிலே சிக்கியிருப்பான். யாராவது வந்து அவனை காப்பாற்றிருப்பான். கழுது போயிட்டே இருக்குது. அது கழுதையாச்சா என்னது? அது கழுத மாதிரி போகுது. இந்த கழுதை போன உடனே என்ன ஆகும்? இப்போ இவன் வந்து கழுத்தில் தூக்கு மாட்டி தொங்குற மாதிரி தொங்க ஆரம்பிச்சிட்டான். யோசித்து பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா? இவனை யாரும் அடிக்கலை, வெட்டலை, குத்தலை, கொலை செய்யலை, ஒன்றும் பண்ணலைங்க. வந்த வினையை பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கதை முடிஞ்சிடுச்சு. அவனுக்கு அங்கேயே கல்லறை கட்டிட்டாங்க. அங்கே இருக்க வசனம், அடித்து கொன்று போட்டார்களாம். அங்கே ஒரு எங்கேயோ கொண்டு போய் எல்லாத்தையும் அடையாளம் தெரியாத அளவுக்கு கொண்டுட்டு போய் கல் கோவிலை போட்டு முறிச்சிட்டான். கதையே முடிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்ல வருகிறேன், இதை விரிவாக சொல்ல நேரம் இல்லை. தாவீது நினச்சது என்னன்றது தான் பேசிப்பேன். தாவீது அவன் வாழணும்னு நினச்சான். அவனுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சான். என் பிள்ளையாச்சே நினச்சான். ஆனால் அவன் நினச்சது நடக்கலையே. அப்போ கர்த்தர் தாவீது ஜெபத்தை கேட்கலையோ இப்படி சொல்ல முடியுமா என்று சொன்னான். அப்படி அல்ல. நான் எங்கே வருகிறேன்? ஆரம்பித்த இடத்துக்கு வருகிறேன். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். யாராக இருந்தாலும் அவர் பதில் செஞ்சுவார். ஞாபகம் வச்சுங்க, யாராக இருந்தாலும். திரும்பவும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும். அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். தாவீது நினைக்கவே இல்லை, தாவீது விரும்பவே இல்லை, தாவீது கேட்கவே இல்லை. நீ இன்னும் எடுத்து சொல்லப்போனால் இந்த அப்சலோம் இறந்தது குறித்து தாவீது ரொம்ப புலம்புறாரு, ரொம்ப அழுகிறாரு. ஐயோ என் அப்சலோமே உனக்காக ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் வேண்டுமென்னா அடுத்த அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரை முறையிடுறாரு, அழுகிறாரு, புலம்புறாருங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க இந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டாரு? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதி செய்கிறவராக இருக்கிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார், பதில் செய்கிறவராக இருக்கிறார். நான் சொல்ல வருகிறது, அது பெற்றவங்களுக்கு நான் வர முதலாவது ஃபஸ்ட்டு. நீங்கள் நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மாரெலாம் இங்கே இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கீங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க. யாராக இருந்தாலும் சரி, இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோரை பெற்றெடுத்த உங்கள் தாய் தகப்பனை மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டிங்கன்னா, அல்லது உங்களுடைய கஷ்டத்தை நினச்சி ஒரு வேளை அவங்க கண்ணீர் விட்டுட்டாங்க என்று சொன்னால் அது நல்லதல்ல. நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். பிள்ளைக்கு என்று சொல்லும்போது இன்றைக்கு கவனிங்க, வயதான பெற்றோர்களை வைத்திருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறீங்க. அந்த குழந்தையை அமைதிப்படுத்த மாட்டீங்க, சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கவனிங்க, நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்க ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேருக்கு பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கேன் நான். அவங்களுக்கு தான் சொல்கிறேன், வயசான உங்களுடைய தாய் தகப்பனை மனசு கோணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க மனசில் உங்களை நினச்சல நீங்கள் சொல்கிற உங்களோட வார்த்தை, உங்களோட சொல்லு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை அவங்க மனசை புண்படுத்துதா, காயப்படுத்துதா, கஷ்டப்படுத்துதா, ஒரு சொட்டு கண்ணீர் வருதா, கண்ணு கலங்குதா, கண்ணீரோட வைக்கிறது என்று சொன்னால் அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை பார்த்து சபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, சபிக்கவும் மாட்டாங்க. சபிச்சாதான் என்று அர்த்தம் இல்லை. அதற்கு தான் நான் தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்கிறேன். தாவீது வாயால் என்ன வரல? ஒரு சின்ன வார்த்தை கூட வரல. இப்போ கூட நான் அதுக்கு தான் எடுத்து காமிச்சேன். அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவனை ஒன்றும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான்றான். இவ்வளவு கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறான், இவ்வளவு கொடூரமாக தன்னை புறக்கணித்து, தன்னை மதிக்காமல் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாட்டை விட்டு துரத்தினவனை வேற ஒருத்தர் வந்தால் கையை இப்படி தான் எடுத்து, இப்படி தான் சில பேர் பாடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுன்னா தெருவில் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் கையை ஏந்திர ஆள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. தாவீது அப்படி செய்யலையே. ஆனால் நிலைமை என்னாச்சு யோசித்து பாருங்கள். அதனால் இதிலேருந்து நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்ல வருதுன்னா,
திரும்பவும் சொல்கிறேன், யாருடைய மனசையும் நீங்கள் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படின்னா என்ன? திரும்பவும் சொல்கிறேன், நியாயம் இல்லாமல், காரணம் இல்லாமல். இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் சில காரியங்களை நினைத்தது சொல்கிறேன். நினைச்சதுன்னு என்ன, என் மனசில் சில நேரங்களில் இதை சொல்ல வரேன்னா, அநேக சமயங்களில் எல்லாரையும் நான் சொல்லலை, எல்லாரையும் நான் இப்பொழுது ஒரு சாரியத்தை சொல்கிறேன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்திருப்பாங்க. கவனிங்க, காரணமே இருக்காதுங்க, நியாயமான காரணமும் இருக்காது, காரணமே இருக்காது. என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, என் மனசை காயப்படுத்துகிறாங்க, வருத்தப்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் நான் உட்காந்து நினச்சி பார்ப்பேன், நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இதில் சம்மந்தமே இல்லையே, எனக்கு அதுதான் ஆத்தாத்து போகுதுங்க. எனக்கு ஒரு காரணமே இல்லைங்க, எனக்கு அது சம்பந்தமே இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் அதுக்கு காரணம் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. என் மேலே அநியாயமாக அப்பட்டமாக அக்கப்போரா அள்ளி போட்டு பேசுகிறதும், என்னை நிந்திச்சு பேசுகிறாங்க பாருங்கள், இந்த குத்தி பேசுகிறது, நிந்திச்சு பேசுகிறது, அது இருக்குதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வாரம் தான் நான் சொன்னேன், இதெல்லாம் காதில் வாங்காமல் போகணுன்னு. நான் காதில் வாங்காமல் தான் போயிட்டுருக்கிறேன். இப்போ அப்போ இன்றைய செய்தியிலேருந்து என்ன சொல்ல வருகிறேன்றா, தாவீது சொன்னதை தான் நான் சொல்ல வரேன். கவனிங்க, நீங்கள் அப்சலோமை கூட மாறிடாதீங்க. கவனிங்க, அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, அப்சலோம் இருந்தால் கூட என் பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்க. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன், உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாரும் நீங்கள் நன்றாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் நன்றாக இருக்கணும். இதன் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு சாபமோ வருத்தமோ நஷ்டமோ உங்களுக்கு நேரிடக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓஹோ, இவர் கஷ்டத்தை சொல்கிறார் போடு. நான் இந்த சம்பவத்திலையும் சொல்ல வர்றதுன்னா, தாவீது யார்கிட்டையும் போய் முறையிடலைங்க, புலம்பலைங்க, ஜெபிக்கலைங்க. என் பிள்ளைய பாருங்க, ஒன்றுமே சொல்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டான். அவன் நல்லா இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் ஏங்க என்னங்க இதை நினைக்கிறதெல்லாம் நினைக்க வச்சுட்டு என்னை ஏன் நினைக்கிறேங்க, நானாக நினைக்கிறேன், நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு, நினைக்கிற மாதிரி பேசிவிட்டு, நினைக்கிற மாதிரி காரியத்தை செய்துவிட்டு நீங்கள் நினைக்கவே கூடாதுன்னு எனக்கு நாங்கள் 144 போட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க, நான் ஒரு மனுஷங்க, அது முதல்ல போய், நான் கடவுள் கிடையாது. மனசை நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க, சொல்லால், செயலால், சில காரியங்களை பேசுகிறதுனால. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு ஊழியக்காரர்கிட்ட எப்படி பேசணும்னு சில பேருக்கு தெரியல, எங்கே போய் கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரியல, யார் கற்றுக் கொடுக்குறதெல்லாம். ஊழியக்காரருடைய மனசை புண்படுத்தும் பொழுது நான் ஒரு ஊழியக்காரர் எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. நான் திருப்பியும் நான் எங்கே வரேன்னா, தாவீதுடைய வாழ்க்கைக்கு தான் நான் வரேன். பெத்த பிள்ளைங்க, சொந்த பிள்ளை. பவுல் சொல்கிறாரு ஒரு இடத்துல, கொரிந்தியரில் வாசிக்கிறோம், உனக்கு அநேக தகப்பன்மார்கள் இருந்தாலும் 14,000 பேர்கள் உங்களுக்கு தகப்பன்மார் இருந்தார், நான் யார்? நான் உங்களை சுவிசேஷத்தை பெற்றெடுத்த தகப்பன்றார். எனவே இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு சிலர் மறந்துட்டாங்க, ஒரு சிலருக்கு தெரியல. ஊழியக்காரன்னா ஒரு கில்லுக்கரையாக பார்க்குறாங்க, ஊழியக்காரன்னா ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஊழியக்காரனாக்கா எல்லாத்தையும் தாங்கிக்கணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுக்காக நான் அப்படி கிடையாது. என்றைக்கும் எப்பொழுதும் ஆண்டவருக்காக நான் எப்படி இருக்கணுமோ நான் இருக்கிறேன், இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் மெச்சிக்கிறதுக்காகவோ உங்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காகவோ இல்லை. நான் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதேமாதிரி சகிச்சு போகணுமா சகிச்சு தான் போயிட்டுருக்கிறேன், பொறுத்துக்கணுமா பொறுத்து தான் போயிட்டுருக்கிறேன். அதில் ஒன்று எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கவனிங்க, இவர் பொறுத்து தானே போகணும். இங்கே வரீங்க, நீங்கள் ஒரு ஊழியக்காரங்க, நாங்கள் 1000 பேசுவோங்க, நீங்கள் பொறுத்துட்டு தாங்க போகணும். நான் சொல்கிறேன், பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன். இப்போ இது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கிறேன், நான் ஒன்றும் பேசலையே. இப்போ பேசுகிறீங்களே, ஐயா உனக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாதேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் உனக்கு அந்த மாதிரி வந்துடாமல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். தெரியுதா? அதை புரிஞ்சிக்கணும். அது சரி, இந்த காரியம் தெரியாதுங்க. நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், நாங்களாம் விசுவாசியே, நீங்கள் ஒரு ஊழியக்காரங்க, அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கணும், கண்டுக்கக்கூடாது. எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க, எங்களுக்கு போதிக்கிறீங்க, அப்புறம் நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வருத்தமாக சொல்கிறீங்க. நான் வருத்தமாக சொல்லலை, இந்த செய்தி அப்படி வருது, அதனால் நான் சொல்ல வரேன். என் வருத்தத்தை சொல்ல வரல நான். அப்போ நான் இதை தியானிக்கும் போது நினச்சேன், என்னடா அது தாவீது ஒன்றுமே நினைக்கல, இப்படி ஆகிட்டுது. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு சபையை நடத்தி ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி, இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறது பண்ணுறதா இல்லை நல்லா இருக்க ஆளாளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டம் வந்து அவங்க இப்படி கிடக்கிறதுனால எனக்கு என்னங்க லாபம்? நீங்கள் தான் யோசிச்சு பாருங்கள். இந்த சபையிலுக்கு விசுவாசிங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கிறது நல்லதா,
இல்லை ஆண்டோடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகி ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு நாசமோசத்துக்குள்ளே போகிறதுனால ஆண்டவர் நாம் மகிமைப்படுமா? கர்த்தருக்கும் மகிமை இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். அதனால நான் சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், யார் மனசையும் நோக விடாதீங்க. இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க மனசு கலங்குனாலே போச்சுங்க. மனசு அப்படியே ஒருத்தர் நினச்சி கலங்குது பாருங்கள், கண்ணால் தண்ணி வரும் பாருங்கள், போச்சு, அதை முடிஞ்சிச்சு. நீ ஒன்று அதெல்லாம் அழாதீங்கன்னா இன்னும் அழாதீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அழாதீங்க. எங்கே எப்படி அவங்க அழாமல் இருக்க முடியும்? நீ தான் அழுக வர வைக்கிற, குத்தி கிண்டிட்டு அப்புறம் அழாதீங்கன்னா என்னது சொல்லுங்கள்? எத்தனை பேர் என்னிடத்துல வந்து இல்லை, எனக்கு பின்னாலேயும் சரி முன்னாலேயும் சரி பேசுகிற காரியங்கள்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு அது காரணம் இல்லைன்றதான் முடிஞ்சு. நான் செய்துட்டு தான் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏங்க ஒரு காரியத்துக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். என்ன ஒன்றுங்களாக தான் சொல்லுங்கள். எனக்கு சம்பந்தமே இல்லாததை என்ன இழுத்து பேசுகிறதோ, என்ன வேலை பழியை சாட்டுறதோ, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு ஊழியக்காரன்றதுக்காக என்னென்ன பேசுகிறது? அதாவது ஒரு ஊழியக்காரனை எப்படி பேசுகிறேன்னே தெரியலன்றதுக்கு சொல்ல வரேன். இப்படி பேசுகிறமே, இது நமக்கு இப்படி நடக்குமேன்றதை வந்து ஒரு பயமே இல்லைன்றது தான். அதான் காரணம். ஒரு தெய்வ பயம் இல்லை. ஏங்க இது இல்லைங்க, இன்னும் கூட எதையும் கூட தாங்கவும் சகிக்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்? உங்களை பயமுறுத்த சொல்லலை. உங்களுக்கு எதுவும் நேரிடக்கூடாது. தாவீதை போல் நான் வேண்டிக்கிறேன். நான் என்னுடைய வேண்டுதெல்லாம் என்னது? ஐயோ அப்சலோமை ஒன்றும் பண்ணாதீங்க. அதேமாரி தான் நான் ஆண்டவரே இந்த சபையில் இருக்க விசுவாசிக்கு என்னது ஒன்றும் ஆகிடக்கூடாது. என்னுடைய வேண்டுதல். நான் என்ன சொல்ல வரேன்? அப்போ என் வேண்டுதல் கேட்பாரா? இப்போ சொல்லுங்கள், கேட்பாரா? இல்லைங்களே, ஊழியக்காரர். நான் சொல்கிறேன், தாவீதுடைய வேண்டுதலே கேட்கலைங்க. தாவீது வேண்டிக்கிறான், என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு மனசை அடிச்சுக்குதுங்க. முடிஞ்சு கதை. ஞாபகம் வச்சுங்க. எங்கே வரேன்? பழி வாங்குதல். ஞாபகம் வச்சுங்க, பழி நான் வாங்கிறது இல்லை. புரியுதுங்களா? அதனால் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒதுங்கி போகிறாங்களோ, எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பொறுமையாக இருக்கிறாங்களோ, அங்கே தான் விளைவு அதிகமாகும். ஞாபகம் வச்சுங்க. ஒதுங்கி போக அவர் ஒன்றும் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது கையால். நோ. நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறத உங்களை யாராவது நினைக்கிறாங்கன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்காக? நிச்சயமாக. கர்த்தர் என்ன சொல்கிறார் உங்களை பார்த்து? பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன். எனவே இந்த விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவர் யார்கிட்டையும் சமரசம் பண்ணுறதே கிடையாது இந்த விஷயத்தில். அதனால் கர்த்தருடைய பிள்ளையில் இருக்கிற நீங்கள், உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்கிறாங்களா, அநீதி இழைக்கிறாங்களா, உங்களை தொல்லைப்படுத்திட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா, கவலையே படாதீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுவிட்டு அமைதியாக இருங்க. உங்களையும் மீறி அழுவ வந்துச்சு என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நான் என்ன பண்ணுறது? நம்ம மெனக்கெட்டுன்னா போய் உட்காந்துட்டு அழுகுறோம். சொல்லுங்கள், மனசு துக்கம் தாங்க முடியல. ஒரு சில நேரங்களில் ஒருத்தர் செய்த காரியங்களை சொல்கிற காரியம் நினைக்கும் போது மனசு கலங்குது. அதையும் கலங்காமல் இருக்கிற அளவுக்கு மனசு இன்னும் பக்குவப்படலை. நான் என்ன செய்கிறது? ஏசுநாதராலே முடியல. சொல்லுவாங்க சில பேர், அவர் கடவுள்னு. நான் சொல்கிறேன், கடவுளுக்கே முடியலையா? லாசருடைய கல்லர் என்று நின்றுட்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்குது. அவருக்கே தாங்க முடியாத மனசு என்ன பண்ணிடுச்சு? எத்தனை பேரை போய் அழாதன்றாரு. அந்த நாயினர் விதவை மகனை எழுப்பும்போது கூட அழாதன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர்கிட்ட போய் அழாதன்னு சொன்னவர் அவரே எழுதிவிட்டார். சொல்லுங்கள், முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அழட்டும் அவளுங்க, அழறது தவறு இல்லை. ஆனால் எதனால் அழுகிறாங்க, யாரால் அழுகிறாங்க, அழறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். கவனிக்கிறீங்களா தெரில? கவனிங்க. ஒருத்தவங்க அழுகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் காரணமாக ஆகிடாதீங்க. உங்களால் உங்களுடைய காரியங்களை, உங்களை சொல்ல கேட்டு, வார்த்தையை கேட்டு, மனசு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அழுதாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆகாது. புரியுதா? அதனால் அந்த மாதிரி நம்ம அந்த இடம் கொடுக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் சும்மா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. நான் அப்படிலாம் பேசிட்டாக்கா அவங்க அழாமல், அது எப்படி அழாமல் இருப்பாங்க? பண்ணுறது நீ செஞ்ச சரியா? சொல்லிட்டே போல நேரம் இல்லைங்க. நான் சொல்லி எடுத்து வாசிக்க இப்போ நேரம் இல்லை. எதுங்க, ஏசாயால ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வருது. மண்ணோடு ஒத்த நீ என்னது, என்னை ஏன் ஜனிப்பித்த, என்னை ஏன் பெற்ற, கேட்குது பாருங்க ஒரு புள்ள. ஏசாயா
45ஆம் அதிகாரம். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஆசீர்வாதம். நீங்க படிக்க மாட்டீங்களே. தகப்பனை நோக்கி, நீங்க தான் நான் எல்லாரும் படிக்கணுன்றது. ஏசாயா 45:10. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும். கேட்குது நிறைய பிள்ளைங்க, என்ன இதுக்கு பெத்த, இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை தெம்ப இல்லை, ஏன் என்ன பெத்த? ரொம்ப பெரிய திறமையே புத்திசாலியே கேட்குற கேள்வி வேற. கேட்ட பத்திய கேள்வி என்ன, உன் நிலைமை என்ன ஆகும் பாரு. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. உன்னை யாரு பெக்க சொன்னது? உன்னை யாருங்க பெக்க சொன்னது? ஏன் என்ன பெத்தில்ல செய்ய. நிறைய பிள்ளைகள் பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உங்கள் வாயில் இந்த வார்த்தை வரக்கூடாது. யாராவது பேசிட்டு போட்டோம், அது எந்த அளவுக்கு முடிவு கொண்டு வருன்றது ஜாக்கிரதையாக இருங்க. அது சாபம். வசனம் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், இல்லாததை நான் பேசலை. உனக்கு ஐயோ. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா உன்னை கூப்பிட்டு வச்சு உன்னை முத்தம் கொடுத்தாலும் சரி, உன்னை தலையில் கையை வச்சாலும் சரி, பழி வாங்குதல் யாருக்குரியது? தாவீதுனுடைய மகனை ஆண்டவர் பழி வாங்கிட்டார். எனவே எதிராக எழும்புறவங்க என்றைக்கும் ஆண்டவர் பழி வாங்கிடுவார். நீங்கள் கர்த்தருக்கு எதிராக நான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புறவர்களை ஆண்டவர் பழி வாங்கிடுவார். ஏன் இந்த இடத்துல தாவீது கூட சொல்லலை? இதில் ஆண்டவருக்கு என்னங்க அக்கறை? நான் கேட்குறேன், இதை நானாக கேட்குறேன். இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம்ல. தாவீது உங்கள்கிட்ட அழுதுட்டேன், நின்னாரு, அழுதான். இப்போ என்ன சொல்லி எழுதுறாரு? ஐயோ அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அடிச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு கர்த்தர்? நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாரு? அவனை காலி பண்ணிடுறாரு. இவன் கேட்டானா? சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? நம்ம கேட்போம், இவருக்கே நாங்கள் அக்கறை வேண்டிய கிடக்குது. நானாச்சு, என்னாச்சு, எங்கள் குடும்பமாச்சு, என் பிள்ளையாச்சு, என் குடும்பமாச்சு, எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிறோம், கூடிக்கிறோம், இவர் யாருக்குண்ணா? அங்கே தான் இல்லைன்றேன். நீங்கள் எப்படியும் பேசுவீங்க, இப்படியும் பேசுவீங்க, அப்படியும் பேசுவீங்க. எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், எல்லாம் 1000 இருக்கட்டும், 1002 இருக்கட்டும்ங்க. கர்த்தர் நீதி செய்கிறவர், ஞாபகம் வச்சுங்க. இதற்கு போய் நீ முறையிடணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. புலம்புறணும்னு அவசியம் கிடையாது. புகார் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன் மனசு மட்டும் அழுதாலே போச்சு. மனசு தான் அழுதுச்சு. தாவீது மனசு அழுதது ஆண்டவரால் தாங்கி கொள்ள முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கண்ணீர் விடுறாங்க என்று சொன்னால், கலங்குறாங்க என்று சொன்னால் தாங்காது. எனவே அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திரும்பவும் அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். உபாகமம் 12:28 என்ன வாசித்தோம்? நீயும் ஆரம்பிச்ச இடத்துக்கு, தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். கவனிக்கிறீங்களா? நான் முடிச்சிட்டேன். நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் இடையில பேசும்போது சில பேருக்கு ஒரு கலக்கமாக இருந்திருக்கும், மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், சில நேரத்தில் நெருடலாக இருந்திருக்கலாம். அதை பற்றி பரவாயில்ல. இது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை மனசில் வச்சிங்க. ஏன் இந்த வார்த்தை இன்றைக்கு வருகிறது உங்களை நோக்கி? நீங்கள் நன்றாக இருக்கணும், ஜாக்கிரதை. நீங்கள் நன்றாக இருக்கிறதுக்கு தான். ஒருவேளை இந்த காரியங்களிலே நீங்கள் தவறு இருந்தால் உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் மனசாட்சி கூத்தப்படுதா, உணர்த்தப்படுதா, கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. தேவன் ஒருவேளை அவர் இரக்கம் செய்யலாம். அவர் இரக்கம் உள்ளவர், இறங்கலாம், இரக்கம் செய்யலாம். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கு இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. இயேசுவே, கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்கிறேன். நீங்கள் யாரால காயப்பட்டிருக்கீங்க? யார் உங்களை காயப்படுத்திருக்கிறாங்க? யார் உங்களை துன்பப்படுத்திருக்கிறாங்க? யார் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்கிறாங்க?
கவலைப்படாதீங்க. அது கர்த்தர் சமூகத்தில் வைத்திடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை ஒரு சிலரால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நீதி நியாயம் கிடைக்காமல் அழுது கொண்டிருக்கலாம். நீண்ட காலமாகவே இந்த ஒரு காரியத்தை நினைத்து 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 உங்கள் மனசில் நீங்கள் புழுங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்வார். எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லாதீங்க. எனக்கு நீதி கிடைக்கலையே என்று சொல்லாதீங்க. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை என்று சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நீதியை சரி கட்டுகிறவர். அவர் நீதியை சரி கட்டுகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரிபாலாதார சந்தனமனாதியா கரபரா, ரிபாலாந்தாரி சந்தனமனாதியா துலா கரபன். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். யாரையும் புண்படுத்தும்படி பேசாதீங்க. அநியாயமாய் அபத்தமாய் காரணம் இல்லாமல் மற்றவர்களை நிந்திக்காதீங்க. மற்றவருடைய மனசை புண்படுத்தும்படி பேசாதீங்க. பேசியிருந்தால் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனை அப்படி நிந்தித்தது உண்டா? அவளுக்கு விரோதமாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவங்க மனசை நீங்கள் புண்படுத்திட்டீங்களா? கஷ்டப்படுத்திட்டீங்களா? காயப்படுத்திட்டீங்களா? உங்களுடைய செயல்பாட்டை நினைத்து உங்களை பெற்றவங்க தாய் தகப்பன் கலங்கியிருக்கிறாங்களா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காதே. கர்த்தர்ட்ட முறையீடு, மன்றாடு, ஒப்புக்கொடு, தாழ்த்து, அறிக்கையிடு. உன்னை சீர் செய்து கொள்ளு. உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைக்கு இந்த வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கறதற்கு மனசாக இருக்கீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால், ஆமாம் ஆண்டவர் என்னோட பேசினார், இந்த வார்த்தை எனக்கு தான், என்னோட பேசியிருக்கிறாரு அப்படின்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க சொல்லலை. அப்படி நான் கட்டாயப்படுத்தலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் ஒத்துக்கொண்டா, நீங்கள் உணர்வடைந்தா, நீங்கள் கீழ்ப்படிய விருப்பமாக இருந்தால், நான் உங்கள் முகத்தையோ கையை பார்த்து நான் எண்ணிக்கை எடுக்க போகிறது இல்லை. ஆண்டவர் நம்ம மேலேருந்து பார்க்குறாரு. எனவே உங்கள் மனசை அறிஞ்சிக்கிறதுக்காக கர்த்தருக்கு அதை தெரியப்படுத்தும் வண்ணமாக அந்த அடையாளமாகத்தான் விருப்பம் உள்ளவங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கிறவங்க உங்கள் வலது கையை தூக்க சொல்கிறேன். நல்லா கேட்டு நல்லா புரிஞ்சு கையை தூக்குங்க. இப்படிதான், எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது, எனக்கு இதில் சம்மந்தமே கிடையாது, என் ரெண்டு கையை நான் இப்போ தான் இறுக்கி வச்சுக்கிறேன்னா பத்திரமா உங்கள் கையை வச்சிங்க. நான் உங்கள் கையெல்லாம் பிடிச்சி இருக்க மாட்டேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே மூளாமல் இருக்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் வலது கையை ஆண்டவருக்கு நேராக, நான் பார்க்குறதுக்கு இல்லை, எனக்காக அதை செய்ய வேண்டாம். கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கர்த்தர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு சொல்லப்பட்ட சாபமோ கோபமோ எதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காமல் நிறைவேறாமல் கர்த்தர்களை பாதுகாப்பீராக. பழிவாங்குதல் எனக்கு உறுதி என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பழிவாங்காமல் அவளை மன்னித்து அவளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்கப்பா. உடைய மகனாய் உடைய மகளாக அவளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அவளை வாழ வைங்க, அவளை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்க.
அவர்களும் அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி அவரை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இந்த நாளிலே இந்த ஜெபத்தை, இந்த ஆராதனையை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.